விஜய் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக அதிமுகவை இடத்த நாம பிடிக்கணும்னு விஜய் ஆசைப்படுறாரா? என்ன உங்களுடைய பார்வை? முதல்ல இருந்து விஜய் அவர்களுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களை எடுப்பதும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் பேசுவதும் சரி, இன்னொன்று திமுகவை கடுமையாக சாடுவதும் சரி, எல்லாமே ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்கை குறி வைக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னன்னா அதிமுகவினுடைய அஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு. இது மட்டும்தான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஐடியாலஜி அப்போஸ் கருணாநிதி, அப்போஸ் டிஎம்கே, அவ்வளோதான். அதை மட்டும்தான் விஜய் நம்பி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதை முழுசா கையில் எடுக்க அவர் ட்ரை பண்றார். அதனால தான் அதிமுக மீது ஒரு விமர்சனம் இந்த முறை வராதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப ரொம்ப வெளிப்படையாக அந்த விமர்சனம் வரும் பொழுது அதிமுக கொந்தளிக்கிறது. எம்ஜிஆர் அவர்களை எடுப்பது மட்டுமில்ல, அவருடைய படத்தை உபயோகிப்பது மட்டுமில்ல, அவரை பத்தி ரொம்ப பேசுறாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு. அவரோட பழக வாய்ப்பு கிடைக்கல, அண்ணன் விஜயகாந்தோடு பழக வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா விஜயகாந்தோடைய ஓட்டர்ஸும் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் தான். ஸோ இப்போ முழுக்க முழுக்க அவர் பண்றது என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸையும் எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் விஜய் ஈடுபட்டிருப்பதா நான் பார்க்கிறேன். முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியலை தன் பக்கம் எடுக்க வேண்டும். திமுகவினுடைய பிரதான எதிரி, முதல் எதிரியாக தன்னை பாவித்துக் கொண்டுதான் விஜய் இதையெல்லாம் பேசுவதாக நான்